காங்கிரஸ் கட்சியிடம் ஆதரவு கோரினார் விஜய். இந்த நியூஸ் வந்து அது ஆல்ரெடி நம்ம சுதாரிச்சது தான். அரசியல் களத்தில் இதெல்லாம் வந்து நடக்க வேண்டிய நிகழ்வு தான், நடக்கணும். இந்த நிகழ்வு நடக்கணும். நிறைய பேர் வந்து திமுகவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, துரோகி காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தியை போட்டு துரோகி அப்படின்னு சொல்லி போட்டு நிறையா போஸ்ட்லாம் பார்க்குறோம். நீங்கள் காங்கிரஸ் கட்சி விடலன்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? இப்போ காங்கிரஸ் கட்சியை நீங்கள் வந்து டிவிக்கே கூட கூட்டணி சேர விட்டாதான் இங்கே சமத்துவம் பகுத்தறிவு இங்கே தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள் அப்படின்னு சொன்ன டிவிக்கே கொள்கைக்கு ஏற்ப டிவிக்கே நடந்துக்க முடியும். இப்போ வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வந்து நான் வந்து அந்த கொள்கைக்கு ஏற்றவ நடக்கணும் அப்படின்னா அங்கே காங்கிரஸ் கட்சி மதசார்பு அற்ற கட்சி. அப்போ அந்த கட்சி டிவிக்கே கூட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே பிஜேபிக்கு எதிராக டிவிக்கே செயல்பட வைப்பாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சி. இங்கே விடுதலை சிறுத்தை கட்சிகள் அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சிங்கெல்லாம் போய் டிவிக்கே கூட சேர்ந்து டிவிக்கே விஜயை பலமாக்கி பிஜேபிக்கு எதிராக அங்கே ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக விஜய் நிற்கிறதுக்கு செகண்ட் தேர்ட் பில்லராக இவங்க நின்னா மட்டும்தான் இங்கே தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இங்கே வந்து இங்கே துரோகின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விடல அப்படின்னா இங்கே என்ன நடக்கும்? ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? விஜய் வந்து கூட்டணிக்கு சேர்த்து விஜயை வந்து துணை முதலமைச்சராக்கி எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப் டு பாட்டம். விஜயும் வந்து பிஜேபி எதிராக வாய் திறக்கல தான். ஆனால் சிஎம் பதவி ஏற்றதுக்கப்புறம் விஜயோட மென்டாலிட்டி எப்படி மாறணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பக்கா பிளானாக போட்டு விஜய் வந்து முன்னாடி இருந்திருக்காங்க, ஜெயிச்சிருக்காரு. அப்போது இங்கே வந்து விஜய் வந்து சிஎம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பிஜேபியை எதிர்க்கிறாரா இல்லையான்னு தெரியும். பதவி ஏற்கிற வரைக்கும் தான், அது வரைக்கும் வந்து யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னோட கணிப்பு இங்கே பொலிட்டிக்கலில் எல்லாத்தோட கணிப்பு வந்து தவறாயிருச்சு. அப்போ விஜய் பிஜேபிக்கு எதிரானவரா இல்லையான்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்னா பவர் அவர் கையில் போகாத வரைக்கும் வந்து பிஜேபியை எதிர்க்க முடியாது. எதிர்த்தா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, சிபிஐ கையில் வச்சு என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படின்றப்போ நீங்கள் வந்து யாரும் வந்து தேவையில்லாமல் இந்த துரோகி துரோகி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணாதீங்க. விஜய்க்கு கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கட்சிலாம் போகட்டும். அப்போ தான் தமிழ்நாடுக்கு சேஃபான ஜோன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தொட்டா சினிங்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. தொட்டா சினிங்கிறோம் அந்த செடி. அதே மாதிரி தான் இங்கே திராவிட கட்சி திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கிறப்ப சின்ன பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணி அதற்கு வந்து மக்களுக்கு எதிரான பிரச்சனை வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வந்து எதிர்கட்சியாக இருக்கிறது நம்மளுக்கும் நல்லது தான். இங்கே வந்து நான் டிவிக்கே விஜய் ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இவங்க இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான டெய்லியும் வந்து பிரேக்கிங் நியூஸ் தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாடு மக்கள் சேஃப் ஜோனில் இருப்பாங்கன்ற நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க வந்து ஓட்டு திருட்டு பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்கிறீங்க. அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேற்கு வங்கத்தெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து நம்ம வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்கிறோம். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே யார் மூலமாக வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இங்கே வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் போய் பெரியாரோட சிலைக்கு மாலை போட்டப்பயே முடிஞ்சு போச்சு. அவரை வந்து பெரியாரோட சித்தாந்தங்களை கையில் எடுத்து தான் அரசியல் பண்ணுவார் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தமிழ் தேசத்தை எடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்து மாலை போட்டார்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த திமுக ஆதரவாலும் சரி, இப்போ தமிழ் தேசியம் சமத்துவம் பகுத்தறிவு இந்த மாதிரி வந்து பிஜேபிக்கு எதிரான சித்தாந்தங்கள் கொண்ட அவங்களும் சரி, அதே மாதிரி டிவிகே ஃபேன்ஸ் சரி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கருத்து, என்னோட பொலிட்டிக்கல் தாட் வந்து ஓகே தான் தோணுது. இந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு ஆதரவாக இருக்கும். பை.